அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 5ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 பாடம் 3 தாவரங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு. விடை மகரந்தத்தாள் வட்டம். காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு டேஸ் என்று பெயர். விடை அனிமோஃபிலி. 3. நீர் மூலம் விதை பரவும் முறைக்கு டேஸ் என்று பெயர். இதற்கான விடை ஹைட்ரோகோரி. அடுத்து பாருங்க, எண்டமோஃபிலி என்பது பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. கீழ்காண்பவற்றுள் எதில் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. விடை புல். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. விதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதற்கு டேஸ் என்று பெயர். இதற்கான விடை விதை பரவுதல். அடுத்து 2வது, கனி வெடித்து விதை பரவுவதற்கு டேஸ் என்று பெயர். இதற்கான விடை சுயவழியில் விதை பரவுதல். 3. விதையானது கருத்தரித்த டேஸ் ஆகும். சூல் ஆகும். 4. நெல்லானது டேஸ் மண்ணில் நன்கு வளரும். விடை களிமண்ணில் நன்கு வளரும். 5. பெரிய அளவு மண் துகள்களை கொண்டது டேஸ் ஆகும். இதற்கான விடை மணல். அடுத்து பொறுத்துக. மண்புழு. விடை மண்புழு உரமாதல். பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை. தேங்காய் நீரின் மூலம் பரவுதல். தேனீக்கள் தேன். தட்டான் கொசுக்களின் முட்டை மற்றும் லார்வாக்களை அளிக்கின்றது. அடுத்து சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி, மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 85 இருக்கு, பார்க்கலாம். விடை இங்கே இருக்கு பாருங்க. மகரந்த சேர்க்கை கீழே முதல் வரியில மகரந்த தூளானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும். அதாவது மகரந்த தூளானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும். இது முதல் கேள்விக்கான விடை. பாருங்க, 2வது கேள்வி, விதை முளைத்தல் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 89 இருக்கு, பார்க்கலாம். அதாவது விடை இங்க இருக்கு பாருங்க. விதையானது கருவுற்ற சூல் ஆகும். அதாவது முதல் பாயிண்டா எழுதிங்க. விதையானது ஒரு கருவுற்ற சூல் ஆகும். இதில் முளைக்கரு மற்றும் உணவுப் பொருள்கள் விதை உரையால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். சாதகமான சூழ்நிலை வரும்போது விதை முளைத்து ஒரு புதிய செடியாக வளரும். இது விதை முளைத்தல் எனப்படும் கூட நீங்க எழுதிக்கலாம். இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3வது கேள்வி, மண் எவ்வாறு உருவாகிறது? இதற்கான விடை பக்க எண் 90 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. பாறை, காற்று, மழை மற்றும் தட்பவெப்பநிலை. அதாவது பாறை, காற்று, மழை மற்றும் தட்பவெப்பநிலை ஆகியவற்றின் செயல்பாட்டினால் பாறைகள் உடைக்கப்படும் போது மண் உருவாகிறது. சரியா? இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4வது கேள்வி, மண்புழு உரம் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 92 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. மக்கும் கழிவுகளை மண்புழுக்கள் உரமாக மாற்றும் நிகழ்விற்கு மண்புழு உரமாக்கல் என்று பெயர். இது 4வது கேள்விக்கு விடை. மக்கும் கழிவுப் பொருட்களை மண்புழுக்கள் உரமாக மாற்றும் நிகழ்விற்கு மண்புழு உரமாக்கல் என்று பெயர் எழுதிக்கலாம். சரியா? அடுத்த 5வது கேள்வி, விதைகள் எவ்வாறு நீர் மூலம் பரவுகின்றன? இதற்கான விடை பக்க எண் 88 இருக்கு, பார்க்கலாம். விடை இங்க இருக்கு பாருங்க. நீர் மூலம் பரவும் கனிகள் மிதந்து செல்வதற்கு ஏற்ற வெளியுறையை கொண்டுள்ளன. தேங்காயின் இடையடுக்கானது நார்களினால் அமைந்துள்ளதால் இது எளிதில் நீரினால் அடித்து செல்லப்படுகிறது. அது பல்வேறு இடங்களை சென்றடைந்து புதிய தாவரமாக வளர்க்கின்றது. எடுத்துக்காட்டு தாமரை, தேங்காய். இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, விரிவாக விடையளி. தாவர மலரின் பாகங்கள் பற்றி குறிப்பெழுதுக. இதற்கான விடை பக்க எண் 84 இருக்கு, பார்க்கலாம். விடை இங்க இருக்கு பாருங்க. முதல்ல என்ன எழுதலாம் அப்படின்னா, மலர்களில் 4 முக்கியமான பாகங்கள் உள்ளன. அவையாவன புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். அடுத்து புள்ளிவட்டம். இது மலரின் வெளிப்பாகமாகும். பொதுவாக இது சிறியதாக பச்சை நிறத்தில் காணப்படும். மலரானது மொட்டாக இருக்கும் போது புள்ளிவட்டம் அதை பாதுகாக்கிறது. அடுத்து அல்லிவட்டம். இது மலரின் வண்ணமயமான பாகமாகும். இது பூச்சிகளை கவர்ந்திருக்கிறது, எழுதிக்கலாம். அடுத்து மகரந்தத்தாள் வட்டம். இது மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பாகும். இது மகரந்த தாள்களால் ஆனது. ஒவ்வொரு மகரந்த தாளும் இலை போன்ற தண்டு பகுதியையும் மகரந்த கம்பி அதன் நுனியில் சிறிய பை
மகரந்த பை போன்ற அமைப்பையும் கொண்டுள்ளன. மகரந்த பையில் மகரந்த துகள்கள் உருவாகின்றன. அடுத்து சூலக வட்டம் பெண் பாகம். இது தாவரத்தின் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும். இது 3 பாகங்களை கொண்டுள்ளது. அவை சூலகம், சூழ்தண்டு மற்றும் சூழ்முடி ஆகும். சூலகம் சூல்களை கொண்டுள்ளது. இது வரல எழுதிக்கலாம். முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, மகரந்த சேர்க்கையின் முறைகளை விவரி. இதற்கான விடை பக்க எண் 86 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதற்கான விடை இங்கே இருக்கு. பக்க எண் 85 இருக்கு பாருங்க. அதாவது மகரந்த தூளானது ஒரு மலரின் மகரந்த பையிலிருந்து அதே மலரின் சூழ்முடியை சென்றடைவது தன்மகரந்த சேர்க்கை எனப்படும். மகரந்த துகளானது ஒரு மலரின் மகரந்த பையிலிருந்து அதே வகை தாவரத்தின் வேறொரு மலரின் சூழ்முடியை சென்றடைவது அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும். இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை எழுதிக்கலாம். மகரந்த சேர்க்கை பல விதங்களில் நடைபெறுகிறது. காற்று மூலம் மகரந்த சேர்க்கை அனிமோஃபிலி. காற்று மூலம் மகரந்த சேர்க்கை வரும் மலர்கள் அளவில் சிறியதாக உள்ளன. அவை வண்ணமயமான நிறம், வாசனை மற்றும் மகரந்த தேன் ஆகியவற்றை கொண்டிருப்பதில்லை. இவற்றின் மகரந்த துகள்கள் ஒட்டும் தன்மையற்ற காய்ந்த லேசான தூள் போன்று காணப்படும். எனவே இவை எளிதில் காற்றில் எடுத்து செல்லப்படுகின்றன. எடுத்துக்காட்டு புல், சோளம், பைன். அடுத்து நீர் மூல மகரந்த சேர்க்கை ஹைட்ரோபிலி. நீர் தாவரங்களின் மலர்களில் மகரந்த தேன் காணப்படுவதில்லை. அவற்றின் மகரந்த துகள் ஈரமடையாத வகையில் அவை ஒரு வகை பிசினால் மூடப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா, சோஸ்டேரியா, வாலிஸ்னேரியா. அடுத்து பூச்சிகள் மூல மகரந்த சேர்க்கை எண்டமோஃபிலி. இது சூரியகாந்தி, வெண்டை, கத்திரி மற்றும் பூசணி போன்றவற்றில் நடைபெறும் பொதுவான மகரந்த சேர்க்கை முறையாகும். ஒரு சில மலர்கள் அளவில் பெரிதாகவும் இனிய நறுமணம் உடையவையாகவும் காணப்படுகின்றன. இவை வண்ணத்து பூச்சி மற்றும் தேனீக்கள் போன்ற பூச்சி இனங்களை கவர்கின்றன. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, மலரின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும். இதற்கான விடை பக்க எண் 84 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது மலரின் படம் இருக்குல்ல, இதை அப்படியே நல்லா அழகாக வரைஞ்சிட்டு இந்த இதெல்லாம் பகுதியெல்லாம் நீங்கள் குறிச்சிக்கலாம். அதாவது அல்லி வட்டம் கீழே இருக்குல்ல, அந்த பச்சையாக இருக்கிறது புள்ளி வட்டம் பசுமையாக இருக்கிறது. அங்கே அதுக்குள்ளே என்ன இருக்குது, சூழ்கள் 2 சூழ்கள் இதை குறிச்சிக்கோங்க. அடுத்து இது கலராக இருக்கிறது அல்லி வட்டம். அடுத்து இந்த 3 பாருங்கள், இது சூலகத்தில் என்ன இருக்குன்னா சூழ்முடி, நுனிப்பகுதியில் சூழ்முடி. அது இங்கே சூழ்தண்டையும் சூழ்முடியும் இணைக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா சூலகம், சூழ்தண்டு. இது சூழ்தண்டு, இது ஃபுல்லாகவே இது சூலகம். அடுத்து மகரந்த பை, மகரந்த கம்பி. சரியா? இந்த பகுதியெல்லாம் அப்படியே குறிச்சிக்குங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.